ஊதாரி மகன் கதை. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்துல இந்த கதை இருக்கிறது. இந்த கதை அடிக்கடி தவக்காலத்திலே நாம் படிக்க வேண்டிய ஒரு கதை. இந்த கதையில ஊதாரி மகன் ஒரு தீர்மானம் எடுக்கின்றான். 15வது அதிகாரம் 18வது இறை வார்த்தை, நான் எழுந்து என் தந்தையிடம் செல்வேன். நம்ம தவக்காலத்துல நிறைய தீர்மானங்களை எடுத்திருப்போம். இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டாம் என்று பல தீர்மானங்கள் எடுத்திருப்போம். ஆனா அதையெல்லாம் இப்ப கடைபிடிக்கிறோமா அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இது. அந்த ஊதாரி மகன் என்ன தீர்மானம் எடுத்தான் பாருங்க. அந்த தீர்மானத்துல ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இப்போ கொஞ்சம் சிந்திப்போம். முதல்ல நான் என்கின்ற வார்த்தை, அவன் தன் நிலையை உணர்கின்றான். ஒரு பெரிய பணக்காரனுடைய மகன் பன்றிகளோடு இப்ப அமர்ந்திருக்கின்றான். எனவே தன் நிலையை அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். இரண்டாவது வார்த்தை எழுந்து என்கின்ற வார்த்தை. அவன் எழுந்து உடனடியாக தன்னுடைய தந்தையிடம் செல்லுகின்றான். இந்த தவக்காலத்துல நாமும் தன் நிலையை உணர்ந்து உடனே எழுந்து கடவுளிடம் திரும்பி வருவோம்.